கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 15 ஆகிய வசனங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடனே அழுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகள் அசதியாய் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய குடும்பத்திலே பிள்ளைகளை கவனிக்கிறதுலே, கணவரை கவனிக்கிறதுலே, நகையை பாதுகாக்கிறதுலே, சொத்து சேர்க்கறதுல, வீடு கட்டுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அது ஒரு பக்கம் நல்லது தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை கைக்கொண்டு நம்ம வாழ்க்கை இருக்கும்போது ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னோட வார்த்தையை கைக்கொள்ளணும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில அனலா இருக்கும்போது எந்த ஒரு பிசாசு தொந்தரவும் இருக்காது. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, உலகத்துக்குள்ள காரியத்துல போய் ஜாக்கிரதையா இருக்கும்போது அது நல்லதுதான். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ளணும். நல்ல பைபிள் வாசித்து, நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல அந்நிய பாஷை அழகா பேசி தேவனோட தொடர்புல இருக்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆவியில அனலா இருப்பாங்க. இப்ப காலை வேளையில வேலைக்கு போயிட்டு வரீங்க, நைட்டு வீட்டுக்குள்ள வரீங்க, காலையில அவசர அவசரமா கிளம்பியிருப்பாங்க, பைபிள் வாசிக்காம போயிருப்பாங்க. நைட்டுக்கு வீட்டில் வந்த உடனே வீட்டில் உள்ள ஜாமான்லாம் வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க, நேரம் இருக்காது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கும். நேரமே இருக்காது. லாஸ்ட்டு சரி இந்த பிரதர்குள்ள கேட்டுட்டு அப்படியே படுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் செய்தி கேட்பாங்க. ஆனால் 24 மணி நேரத்தில் பார்த்தா பைபிள் வாசிக்கிற சில அனுபவம் இருக்காது, ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது. அவங்களோட வாழ்க்கையில் எப்படி அனலாக இருக்க முடியும்? அது நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அடுத்தாப்புல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கடைசி காலத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்யற குடும்பம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா எழுப்புதலுக்காக தேசத்துல எல்லாரும் தரப்புல நிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஊழியம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. நேரம் போறது தெரிய மாட்டுக்கு, மாசம் போறது தெரிய மாட்டுக்கு, நாட்கள் போறது தெரிய மாட்டுக்கு. 1ஆம் தேதி வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயும் பார்த்தா 3 மாசம் முடிஞ்சிட்டு. அந்த அளவுக்கு காலங்கள் சமயங்கள் வேகமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு காரியத்துல நம்ம என்னமா யோசிக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோமா? அடுத்த பாயிண்ட், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்படி இருக்கு? ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆதியில உள்ள அந்த அன்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? போன மாசம் உபவாச நாட்கள்ல ஆரம்பத்துல இந்த காரியத்துல நான் உபவாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருப்பாங்க. அந்த தீர்மானம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? இப்படி ஒவ்வொன்றும் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள்.
நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாச்சா, நமக்கு ஒரு உறுதியும் வேணும், ஒரு சந்தோஷமும் வேணும். எனக்கு எல்லாமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு இருக்கார். நான் தனி மனுஷன் கிடையாது. நாளைக்கு என் தேவையை கர்த்தர் சந்திப்பார். நான் கர்த்தர் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் சந்தோஷமா இருப்பேன். அவர் எனக்கு தகப்பன். அவர் எனக்கு பரம தகப்பன். என் வாழ்க்கையில எனக்கு என்னெல்லாம் வேணும், எல்லாமே அவர் கரெக்ட்டா நேர்த்தியா செய்வார். ஒருவேளை இந்த மாசத்துல ரொம்ப கடன் இருக்கு, ரொம்ப பணம் கட்டணும், வீட்ல இவ்வளவு தேவை இருக்கு, பலவீனத்தோடு யாராவது இருக்கிறீங்களா? நம்பிக்கைய கர்த்தர் மேல வைங்க. எல்லாவற்றையும் மாற்றி தருவார். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். உறுதியா இருங்க. திட நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில உபத்திரம் இருக்குனே, நான் ரொம்ப ரொம்ப உபத்திரத்துல இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில இருக்கேன். பொறுமையா இருங்க. என்னண்ணே ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க, பொறுமையா இருங்க. கர்த்தருக்கு தெரியும். எந்த நேரத்துல உங்களை வெளியில கொண்டு வரணும். கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையிலலாம் நான் உபத்திரப்பட்டிருக்கேன். பல பாடுகள் வழியா வந்திருக்கேன். நஷ்டங்கள் வழியா வந்திருக்கேன். அவமானங்கள் வழியா வந்திருக்கேன். நிந்தைகள் வழியா வந்திருக்கேன். கண்ணீர் வழியா வந்திருக்கேன். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கேன். ஒதுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால 6ஆம் கிளாஸ் தான். அதனால பல சூழ்நிலையில தள்ளப்பட்ட சூழ்நிலை. கையில காசு இல்லைன்னா தள்ளப்பட்ட சூழ்நிலை. கடன்ல இருந்தா தள்ளப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டனோ, அன்னைக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். அதே போல மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார். பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். வெறும் 6ஆம் கிளாஸ் தான் போயிருந்தேன். ஆனா பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் பின்னாடி எப்படி சாட்சி அப்படின்னா, கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இதுவரைக்கும் குறையவே இல்லை. ஏன்? ஐயா உபத்திரம் வந்துச்சு. என் வாழ்க்கையிலே உபத்திரம் வந்துச்சு. அந்த உபத்திரத்திலே பொறுமையா இருந்தேன். உபத்திரம் வரும்போது கண்ணீர் வந்துரும். சில குடும்பத்துல உபத்திரத்துல இருப்பான். வெளியே தெரியாது. பிரதர் 1ஆம் தேதி பிரதர். ஆமா 1ஆம் தேதி தான். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குல்ல. இருக்குல்ல. உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். நம்ம பொறுமையா இருக்கும்போது தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்திருங்க. அப்பா என் வீட்டுல உள்ள சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்குப்பா. நாளைக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்குப்பா. என் குடும்பத்துக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்குப்பா. என் பிள்ளைக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டணும்ப்பா. வீட்டு வாடகை இவ்வளவு கொடுக்கணும்ப்பா. கடை வாடகை இவ்வளவு கொடுக்கணும்ப்பா. காலேஜ் இவ்வளவு ஃபீஸ் கட்டணும்ப்பா. எனக்கு வேலை இல்லாம இருக்குப்பா. இந்த பலவீனம் இருக்குப்பா. என் குடும்பத்துல இதுதான் சூழ்நிலைப்பா. எதுவா இருந்தாலும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ராத்திரி தூக்கம் வரலையே அந்த செல்போனை எங்கேயாவது ஒளிச்சு வைங்க. அப்பதான் நிறைய குடும்பத்தை ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. எப்ப பார்த்தாலும் கையில செல்போன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது செல்போன் தான். ஜெபிக்க முடியாத அளவுக்கு பல காரியத்துல தடை தடை தடை. யாரெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல செல்போன் எங்கேயாவது ஒளிச்சு வைங்க. அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம், தனி ஜெபம். நடுராத்திரியில தூக்கம் வரலையா, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்தால் பரலோகத்துல தேவன் உங்களை பார்ப்பாரு. என் பிள்ளை இவ்வளவு நன்மை செய்றாளே, இவ்வளவு உதவி செய்றாளே. பரிசுத்தவான்களுக்கு நம்ம உதவி செய்யறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை யூஸ் பண்ணுங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
நிறைய தேவைகள் இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு. கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். உங்க கூட கர்த்தர் கூட இருப்பார். ஒருவேளை பிரதர் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, கர்த்தர் ஏற்ற நேரத்திலே குடும்பத்தை கொண்டு வருவார். பொறுமையோடு இருங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. யாரை கொண்டு போசிக்கன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். ஒரு நாள் கூட பட்னியா போட மாட்டார். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியர் யாரு? எங்கெங்க இருக்கிறாங்க தேடி பாருங்க. உபசரிக்க நாடுங்கள். கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும், உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பிரதர், ஆசீர்வதிச்சிருங்க. சில குடும்பத்திலே துன்பப்படுத்தும் போது ஆசீர்வதிக்க மனசு வராது. ஏன்னா இதயத்தில் ஃபுல்லாக கசப்பு, வெறுப்பு, பகையெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. அப்படிலாம் இருந்தால் ஆசீர்வதிக்க முடியாது. என் இதயத்துக்குள்ள சுத்தமான இருதயம் இருந்தால் மட்டும்தான் என் இதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண முடியும். உங்க இருதயம் சுத்தமா இருந்தால் மட்டும்தான் உங்க இதயத்துக்குள்ள இயேசு வாசம் பண்ண முடியும். யாராவது நமக்கு துன்பப்படுத்திட்டாங்களா, அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க. இதுதான் பைபிள் சட்டம். இந்த பைபிள் சட்டத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்ம குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள். யாராவது சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்களா, சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டிய அன்றி சபியாதிருங்கள். ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்முடைய தேவன் அழைக்கிறார். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சபிக்கிறது நம்ம வேலை கிடையாது. சபிக்கிறது யாருன்னா பிசாசு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சொல்ல மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். இதயத்திலே கசப்பு, வெறுப்பு, பகை இருக்கா, எடுத்து போட்டு ஆசீர்வதிங்க. யாராவது அழுறாங்களா, அவங்களுடைய துக்கம் என்ன பாருங்க. அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள வேத பகுதி நம்ம தியானிக்கும் போது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இறைவனத்துக்காக ஜெபிப்போமா? அந்த மாசத்துக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்தை காண செய்த கிருபைக்கா நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும். தேவைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குப்பா. ஹாஸ்பிட்டல் செலவு, ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, வீட்டு தேவைகள், வாடகை, கடை வாடகை, ஃபைனான்ஸு, இஎம்ஐ, குழுக்குள்ள பணம், பேங்க் லோனு, பர்சனல் லோனு, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க. வீட்டு ஜாமான் வாங்க கூட சில குடும்பத்தில் பணம் இல்லாமல் இருக்குப்பா. இப்படி பல தேவைகளோடு இந்த மாசத்துல தொடங்குறாங்க. வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் யார்கிட்ட போய் சொல்லுன்னு தெரியல. சில குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கை மாதிரி இருக்கு. இருதயம் ஃபுல்லா எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. வெளியில பார்த்தா சிரிக்கிறாங்க, இருதயம் பார்த்தா துக்கமுகமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இணைந்திருக்காங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. இந்த மாசத்துல ஜெபிக்கிற குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமா நடத்தணும்ப்பா. எங்களுக்கு நீங்க மட்டும்தான். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உபவாசத்தோடு இருக்கிறாங்க. உபவாசத்திலே தரித்திருக்க கிருபை செய்யுங்க. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பூரண சுகம் தாங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன தேவை இருக்கோ தேவைகளை சந்திங்க.
கர்த்தர் கரம் பிடிங்க, உங்க நாம மகிமை விடட்டும். எத்தனையோ குடும்பத்திலே பல விதமான தேவைகளோடு இணைந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். என் தேவன் மனம் இறங்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். படுத்து தூங்க போறாங்கப்பா, இன்பமான தூக்கம் தாங்க. இந்த மாசத்தை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க பைபிள் வாசி ஜெபம் பண்ணி துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உங்க கரத்துல அடங்கி இருக்கணும், அவ்வளவுதான். இரவும் போலும் கர்த்தரை பொறுப்பெடுத்துங்க. உபவாச நாட்கள்ல கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பொருத்தனை பண்ண குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகளோடு இருக்காங்க, ஆசீர்வதிங்க. சாபத்தை நீக்கி போடுங்க, தடைகளை நீக்கி போடுங்க, கட்டுகள்லாம் உடைக்கப்படட்டும். பலவீனத்தோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பூர்ணமா ஆசீர்வதிங்க. தடையை நீக்கி திருமண வாசல் திறந்துதாங்க. கோர்ட்டு கேஸ்கள் போயிட்டு இருக்காங்க, உபத்திரத்தை மாற்றித்தாங்க. கண்ணீரோடு இருக்காங்க, கண்ணீரை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். புதுசா இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவையில சந்திங்க. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோட முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவி கொண்டு கர்த்தருடைய கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல அர்ப்பணிக்கிறோம். கால வெளியில போயிட்டு தான் எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. தேவையில்லாத பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. எக்ஸாம்ல பிள்ளைகள் கூட கர்த்தர் இருக்கணும். பிள்ளைகளோட கருத்தை நீங்க பிடிங்க. படிச்ச பாடம் ஞாபகத்துக்கு வரணும். தேவ கிருபையினால நிரப்புங்க. ஞானத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கற்பதனையா ஜெபிக்கிற கர்த்தர் மனம் இறங்கி இந்த வருஷத்துல ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்பிள்ளை மாசம் டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்கோ தடையெல்லாம் நீக்கி ஆஸ்வதிங்க. திருமணம் உடைந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குறைகள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி ஏவல், சில குடும்பத்திலே சிகரெட் பழக்கம், போயிலே, கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, விபச்சார அடிமை, எந்த குடும்பத்துல அடிமையில அந்த குடும்பம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா பாதுகாக்க வேண்டும், வேலை அடைக்க வேண்டும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்குள்ள நைட் டியூட்டில இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் விடுறாங்க. தேவையில்லாத செத்த கிரிகளை அழிப்படுறாச்சு. உங்க பிள்ளைகள் சகலவிதமான பாதுகாப்பு தான். முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா செல்போன், தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லா அசுத்தமான பாவத்துல போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எல்லா குடும்பத்துக்கும் வேலை அடைங்க. வியாபாரத்துல இருக்காங்க, கம்பெனி இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியர் கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. நைட் நேரத்துல உபவாசத்தோடு இருக்காங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்துல இதயத்துக்குள்ள பாரத்தோடு, மன அழுத்தத்தோடு, டிப்ரெஷன், சில குடும்பத்துல வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மாற்றத்தை கட்டுங்க. நைட் நேரத்துல கண்ணீரோடு நிற்கிறாங்க. தனிமை, ஏமாற்றம், திக்கற்ற பிள்ளை, ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்க. முதியோர்களுக்கு இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னா கர்த்தர் கூட இருந்து ஆசிரியப்பா. கர்த்தர் கூட இருந்து ஆசிரியப்பா. உங்களுடைய நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய திரு கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசிரியம் விடட்டும். பலகணிகளை திறந்து ஆசிரியங்க, பண்டசாலை திறந்து ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்ப கர்த்தரா இயேசு நாமத்தில் ஆசிரியம் விட்டு இந்த மாசோட எல்லா தேவையில்லா கர்த்தர் சந்திங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். பலவீனத்தோட குடும்பத்தை கர்த்தர் எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூரண சுகம் தந்து ஆசிரியங்க. உங்க நாமம் மைப்பட்டு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அமையும். நைட் நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel, click the like and share.
click the bell. God bless you.